இந்தியாவில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஹேக் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை அமெரிக்காவோட பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம இந்தியாவில நயாரான்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி கம்பெனியோட அந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸை ஃபுல்லா சொல்லாம கொள்ளாம ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. இது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த நயாரா ஆயில் ரிஃபைனரி கம்பெனியில கிட்டத்தட்ட 50% ரஷ்யன் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 50% நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது, அவங்க கிட்ட டெக்னாலஜி வாங்குறது அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பேச்சை கேட்காம நம்ம தனியா நிக்கிறது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி சொல்லாம கொள்ளாம அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியை ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. இதே நாளைக்கு நம்ம நாட்டு இஸ்ரோ மேல பண்ணாங்கன்னா என்ன ஆகுது? இதே நம்ம நாட்டு ஆர்மி மேல பண்ணா என்ன ஆகுது? எல்லாருமே இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு நமக்குன்னு சொந்த டெக்னாலஜி இருக்கணும். நம்ம நாட்டுல உருவாகிற காரு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை நம்ம மதிப்பு கொடுத்து யூஸ் பண்ணணும். இன்னைக்கும் நம்ம ஊர்ல சொந்தமா மொபைல் கம்பெனி கிடையாது. எல்லாமே வேற நாட்டுல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆப்பிள் வேற நாட்டோடது. நல்ல காலம் நம்ம நாட்டுல டாடா, மகேந்திரான்ற மாதிரி கார் கம்பெனி இருக்கு. போய் சொந்தமா நமக்குன்னு ஒரு கார் இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப மறுபடியும் அந்த நயாரா கம்பெனி அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை திரும்ப ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நயாரா கம்பெனி கோர்ட்ல கேஸ் போட்டு சொல்லாம கொள்ளாம இவங்க இப்படி பண்ணிருக்காங்க, எங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இது பண்ணிருக்காங்க. மறுபடியும் மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லிருக்குன்னா, அமெரிக்கா சைட்ல இருந்து எங்களுக்கு எதனா பிரஷர் வந்துச்சுன்னா நாங்க மறுபடியும் ஆஃப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தனிச்சு நிக்கணும். இது சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம்.